இது வந்து நம்மளுக்கு தலைவலி அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ சிசேரியன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த் கேர் மசாஜர். ஸோ அக்குப்ரெஷர் முறையில் வந்து நம்மளே வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு உடம்பு வலி, கை கால் வலி, பேக் பெயின், தலைவலி எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து அக்குப்ரெஷர் முறையில் வந்து இதை வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஸோ இது வந்து கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாகில் வந்து ஒன்று பற்றியும் எந்தெந்த ஸ்டிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கேட்லாக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 இயர்ஸ் நம்மளுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது டாக்டர் கேருன்ற அக்குப்ரெஷர் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஹெல்த் கேர் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒயர் கனெக்ஷன் தான். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். நம்மளுக்கு எங்கே எது வலிக்குதோ, நம்மளுக்கு கை வலிக்குதுன்னா கைக்கு தகுந்தா போல் அந்த மாதிரி. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி. இது வந்து நம்மளுக்கு தலைவலி அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணிப்போம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலிக்கானில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ நம்மளுக்கு வேரியேஷன் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக கலராக வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு சில பாயிண்டில் அக்குப்ரெஷரில் வந்து ஒரு சில, இப்போ தலைவலினா ஒரு சில பாயிண்ட் இருக்கும், அதில் வச்சா நம்மளுக்கு தலைவலி குறையும் அக்குப்ரெஷர் முறையில். ஸோ அதுக்கான இதுதான். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. இதில் பாருங்கள், மொத்தம் வந்து நம்மளுக்கு 8 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்லோலாம் இருக்கும். நம்மளுக்கு ஃபேனில் இருக்கிற மாதிரி ரெகுலேட்டர் மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டு வேணுமோ எவ்வளோ ஸ்லோ, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோவாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஒரே டைமில் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. அதுவும் வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரே பிளேஸில் வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட் தான் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் பெயினாக இருந்தாலும் சரி, கை வலி, கால் வலி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு. ஆனால் வந்து இதில் ஒரு என்ன ரூல்னா, எங்கன்னா அடிபட்டிருந்தது இல்லைன்னா வெட்டுக்காயம், ஏதாவது தீக்காயம் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல மட்டும் அதை பண்ணக்கூடாது. இந்த மசாஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸும் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பேக் பெயினாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறமா வந்து ஓவரியில் நம்ம வயிற்றுக்கிட்ட அது மாதிரிலாம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மசாஜுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பேக் பெயின் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிசேரியன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு கூட இதை ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்பலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 1 மினிட் 2 மினிட் தான் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா நம்ம கைக்கு காலுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இதுவாகிறதுக்காக. ஸோ அதில் இருக்கிற நர்வ்ஸ்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு சர்க்குலேட் இதுவாகும். அதனால் கையில் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஃபுல் பாடியில் இருக்கிற புள்ளியும் வந்து நம்ம பாதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பாதத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும், நம்மளுக்கு ஃபுல் பாடியும். ஸோ ஆனால் ஓரளவு வந்து ரிலீஃப் ஆகும் நம்மளுக்கு பெயின்.
யாராவது கை கால் அமுக்கி விட்டா எப்படி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு பதிலாக தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.